சங்கிகளுக்கு அவ்வளவு எரிச்சல். அப்படி எரிச்சல் இருந்தால் இந்த மானங்கட்ட சங்கிகள் எல்லாம் போய் தூக்குமாட்டு சாவுங்கள். ஏன் நீங்க பின்னாடி தொல்லை கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சில வழக்கறிஞர்கள் போராட்டம் செய்கிறார்கள். என்ன போராட்டம்? ராஜீவ்காந்தி அடித்து விட்டார்கள், அதனால் போராட்டம் செய்கிறார்களே. எங்க ராஜீவ்காந்தி அவர்கள் வண்டி இடிக்காமலே ஒரு பொய் புகாரை, பொய் தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார். இரண்டாவது இறங்கி அண்ணன் திருமாவளவன் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஒரு தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறாரே, அதை இந்த அரசாங்கம் கேட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும். அப்போ பொய் தகவலுக்காக பொய்யாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாகனம் இடிக்கவே இல்லை. அப்ப இடித்ததாக இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான தப்பான விஷயம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் திருமாவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தலையில் இருக்கிற முடியை கூட தொட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருமாவை தொட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதை இந்த அரசுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்திற்கு தெரியும். அதை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ளுங்கள். அண்ணன் திருமாவுக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுப்போம். நிச்சயமாக அண்ணன் திருமாவை தொடவே முடியாது. ஒரு சில சங்கிகள் சொல்கிறார்கள் அவரை கைது செய்ய வேண்டும். முடிந்தால் நீங்கள் கைது செய்து பாருங்கள், தமிழ்நாடு என்ன ஆகும் என்பதை பிறகுதான் தெரியும். அவரை தொட முடியாது, தொடவும் முடியாது என்றால் அவர் மிக சிறந்த ஆளுமையை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அதை விட்டுவிட்டு ராஜீவ்காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பது வழக்கறிஞராக என்னுடைய சார்பாக, கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.